So good morning to all. Welcome to back to the fourth day of how to crack GATE math examination. Today we are going to start the 61st problem. So I share my screen. Okay. So please wait. Sharing. It is shared. Okay. Now, இன்னைக்கு இந்த 61th problem தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay. So இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, which of the following ideals of the ring of Gaussian integer is not maximal அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே இருக்கிற 4 ஐடியல் எல்லாமே ஐடியல் தான். ஏன் எல்லாமே ஐடியல்னா, ஏதோ ஒரு எலமெண்ட்டை வச்சு ஸ்பேன் பண்ணாலே அது ஐடியல்னு தெரியும். ஸோ இங்கே எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த காசியன் இன்டிஜர். ஸோ எல்லாமே ஐடியல்ஸ் தான். இதில் வந்து எது மேக்ஸிமல் ஐடியல் இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்னா, ஓகே இப்போ 61th ப்ராப்ளத்தில் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் இருக்கு. Z of I by ideal generated by A plus IB is isomorphic to Z A square plus B square provided GCD of A comma B is 1. So GCD of A comma B வந்து 1 இருந்ததுன்னா இந்த கோஷன் வந்து isomorphic to Z A square plus B square. ஓகே. அப்போ இது மேக்ஸிமம் ஐடியலா இருக்குன்னா இந்த நம்பர் வந்து பிரைமா இருந்தா தான் ZP is ஃபீல்டுன்னு தெரியும். அதனால இது மேக்ஸிமம் ஐடியல் தெரியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1 plus I. இப்போ இங்கே ஏவும் 1 பியும் 1 தேர்ஃபோர் GCD 1. அப்போ இது வந்து ஐசோமார்பிக் டு Z2. ஓகே. ஸோ ஏ ஆப்ஷன் அது Z of I by ideal generated by 1 plus I is isomorphic to Z1 plus 1 is 2. Z வந்து ஃபீல்டு, அதனால இது மேக்ஸிமம் ஐடியல் வந்துடும். ஸோ அதனால இது மேக்ஸிமம் ஐடியல். ஆனால் கொஸ்டின் வந்து நாட் மேக்ஸிமம் ஐடியல் தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா Z of I by 1 minus I. ஸோ அகைன் 1 minus ஐயும் என்ன ஆயிடுனாக்கா அதேமாதிரி ஏவும் 1 பி வந்து -1. எனவே GCD of 1, -1 1 தான். therefore again this is isomorphic to Z2 ஆயிடும். therefore this is also maximum ideal. ஓகே. இந்த தேர்ட் ஒன் என்னன்னாக்கா Z of I by 2 plus I. அகைன் வந்து A வந்து 2, B வந்து 1, GCD 1, therefore this is isomorphic to 2 square வந்து 4, இது 1 square வந்து 1, therefore Z5. ஸோ அகைன் Z5 வந்து ஃபீல்டு, அதனால இது மேக்ஸிமம் ஐடியல். ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா Z of I by 3 plus I. ஸோ இங்கே GCD 1 தான். therefore this is isomorphic to 3 square plus 1 9 10 9. பட் 10 வந்து ஃபீல்டு கிடையாது. ஏன்னாக்கா இது பிரைம் கிடையாது. அதனால தான் இது மேக்ஸிமம் ஐடியல் கிடையாது. therefore the correct answer வந்து இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஐடியலா வரும். நம்மளுக்கு எது மேக்ஸிமம் ஐடியல் இல்லைன்றதான் பார்க்கணும். therefore the last one 3 plus I is the not maximal ideal. ஏன்னா இந்த கோஷன் வந்து ஐசோமார்பிக் டு Z10. Z வந்து ஃபீல்டு கிடையாது, அதனால அது வந்து மேக்ஸிமம் ஐடியல் கிடையாது. ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து which of the following group is simple group. சிம்பிள் குரூப்னா it has a no non-trivial subgroup. இல்லைன்னா அது வந்து சிம்பிள் குரூப். இப்போ வந்து S3ல வந்து A3 is always a normal subgroup. ஓகே. ஏன் A3 நார்மல் சப்குரூப்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 2, அதனால அது நார்மல். A3 is a normal subgroup. இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் 2 plus 2 இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ் ஓவர் R வந்து அதில் நார்மல் சப்குரூப் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் லீனியர் குரூப், தட் இஸ் செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் வித் டிட்டர்மினன்ட் 1, அது வந்து நார்மல் சப்குரூப். ஓகே. அதனால இது வந்து சிம்பிள். இப்போ Z2 cross Z2 இருக்கு பாருங்க, இது வந்து எப்லியன் குரூப். ஏன்னா ஆர்டர் 4 எப்லியன் குரூப். எப்லியன் குரூப்ல எல்லா சப் குரூப்புமே வந்து நார்மல் சப் குரூப். therefore it has a non-trivial normal subgroup இருக்கு. அதனால இது நாட் சிம்பிள். ஆனால் A5 எடுத்து நமக்கு தெரியும், AN where n greater than or equal to 5 is always a simple group. therefore A5 தான் சிம்பிள் குரூப். மற்ற எல்லாமே வந்து நாட் சிம்பிள் குரூப். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the set of all x in R for which the vectors 1, x, 0, 0, x square, 1 and 0, 1, x are linearly independent in R3. ஸோ அப்போ x எந்தெந்த வேல்யூலாம் கொடுத்தா இது லீனியர்லி இண்டிபெண்டாக வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் x = 0 போட்டாலே போதும், உங்களுக்கு ஸ்டாண்டர்டு பேசிஸ் வரும். இப்போ 0 இது 0ன்னு இது 0 வந்துடும். அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டு பேசிஸ் வரும் R3ல.
ஸோ அப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இது பார்த்தீங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டாகவே வரும். ஸோ மற்றெல்லாம் நீங்கள் இல்லைன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது என்ன ஜஸ்ட் சிங்கிள்டன், இது யாருனாக்கா ஜஸ்ட் சிங்கிள்டன் 0 தான். அது 0 படினா உங்களுக்கு E1 E2 E3 வரும். அது ஸ்டாண்டர்ட் பேசிஸ், அது லீனியர்லி இண்டிபெண்ட் ஆகும். மற்ற நீங்கள் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி லீனியர்லி டிபெண்டாக வரும். நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்க. டேக் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் வந்து ஒன்று இல்லாத எது வேணா எடுத்தாலும் லீனியர்லி இண்டிபெண்ட் வருன்றாங்க. அது வராது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரலாக ஒரு எக்ஸ்ன்னு வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அது வராது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் R3லேருந்து R3க்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து லீனியராக லைன் செக் பண்ணோம். ஸோ அப்போ எங்கள் மாடுலஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் எஃப் ஆஃப் த ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் போடும்போது எல்லா டைம்லையும் ஆல்ஃபா இருக்கும். அப்போ ஆல்ஃபா வெளியே எடுக்கும்போது இந்த வத்த மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய்னு வரும். ஸோ நம்ம ஆல்ஃபா தான் வெளியே எடுக்க முடியும். இந்த வத்த மாடுலஸ் ஆல்ஃபா வரும்போது நம்மளுக்கு இந்த ஆல்ஃபா வெளியே எடுக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து லீனியர் கிடையாது. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆக்சுவலாக இங்கே வந்து ஜி நான் எஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஜி அகைன் வந்து இதுவும் நாட் லீனியர். ஏன்னா இங்கே வந்து ஆல்ஃபா பண்ணும்போது இங்கே ஆல்ஃபா எக்ஸ்னு வரும், ஆனால் +1 வரும். இங்கே ஆல்ஃபா ஒய் -1 வரும். இங்கே ஆல்ஃபா இசட்னு வரும். இங்கே ஆல்ஃபா வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வெளியே எடுத்தால் இங்கே 1/ஆல்ஃபான்னு வரும், இங்கேயும் 1/ஆல்ஃபான்னு வரும். ஸோ அது வந்து ஜி கிடையாது. ஸோ அதனால இந்த எஃப்பும் ஜியும் வந்து நாட் லீனியர். ஸோ நெய்தர் எஃப் நாட் ஜி இஸ் லீனியர். ஏன்னா லீனியர்னா அர்த்தம் இந்த மாதிரி அடிஷன் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது, மாடுலஸ் இருக்கக்கூடாது, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் லீனியர் கிடையாது. ஓகே, therefore this is ரெண்டு ஃபங்க்ஷனே வந்து நாட் லீனியர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 65th கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் M ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 3 3 0 4 5 0 0 9. இதனோட ஐகன் வேல்யூஸ்லாம் யாருனாக்கா 1 4 9. ஓகே, ஐகன் வேல்யூஸ் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் தான். ஏன்னா இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். therefore டயகனல் எலிமெண்ட்ஸ் 1 4 9 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். ஒரு மேட்ரிக்ஸ் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருந்தால் டயகனல். இப்போ எம்மோட ஐகன் வேல்யூ 1 4 9 இருந்தால் எம் ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். ஸோ அகைன் அதுவும் வந்து டிஸ்டிங்க்ட் தான். ஸோ அப்போ எம்முக்கும் எம் ஸ்கொயருக்கும் வந்து டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கு. அதனால எம்மும் எம் ஸ்கொயரும் டயகனசபிள். therefore both எம் அண்ட் எம் ஸ்கொயர் ஆர் டயகனசபிள். ஸோ ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்டா இருந்தால் நமக்கு தெரியும் இஸ் அ டயகனசபிள்னு தெரியும். ஸோ அதனால ரெண்டுமே வந்து டயகனசபிள். ஏன்னா எம்முக்கும் எம் ஸ்கொயருக்கும் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். ஓகே, ஸோ அதனால அது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நான் இப்போ லெட் எஸ் ஈக்குவல் டு எஸ் அண்ட் டி பி 2 லீனியர் ஆப்ரேட்டர் ஆன் R3 டிஃபைன்டு பை லைக் திஸ். இப்போ இதில் எது வந்து இன்வெர்டிபிள் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இன்வெர்டிபிள் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ரேங்க் வந்து 3. இது வந்து ஆக்சுவலாக R3லேருந்து R3க்கு தான் போகுது. ஸோ அந்த லீனியர் டிரான்ஸ்மிஷனோட ரேங்க் வந்து 3 இருந்தால் இன்வெர்டிபிள், ரேங்க் 3 இல்லைன்னா இன்வெர்டிபிள் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஐடியா. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் கர்னல் கண்டுபிடிச்சி கர்னலோட டைமென்ஷன் வந்து 0ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ இப்போ எஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டி ஈக்குவல் என்னன்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். ஓகே, ஸோ எஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் கோஸ் டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் x minus y minus z. For t of x, y, z இது என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x plus 2z y minus z. ஓகே, ஸோ x plus 2z y minus z x plus y plus z. ஓகே, ஸோ x plus y plus z. ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்கு இது நம்ம இதுவாக செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்டாண்டர்ட் பேசிஸுக்கு இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஓவர் R3 தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஒவ்வொரு லீனியர் ஆப்ரேட்டர் கரஸ்பாண்டிங்காக மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எஸ் ஆஃப் E1 என்னது 1 0 0. ஸோ அப்போ எக்ஸ் மட்டும் தான் 1, மற்ற எல்லாமே 0. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா இதுதான் கிடைக்கும். ஸோ அப்போ இது கரஸ்பாண்டிங்காக மேட்ரிக்ஸ் நீங்கள் எழுதும்போது காலம் வைஸ் எழுதணும் கோஎஃபிஷியன்ட். ஏன்னா இதை வந்து இது ஆக்சுவலாக என்னன்னா E1 + E2 + E3. ஓகே,
ஸோ அதேமாரி எஸ் ஆஃப் E2 யாருனாக்கா ஒய் மட்டும் தான் 1, மற்றதெல்லாம் 0 இப்படி வரும். ஸோ இதை வந்து லீனியர் காம்பினேஷன் எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா 0, 1, -1. ஸோ அப்புறம் எஸ் ஆஃப் E3 யாருனாக்கா இசட் மட்டும்தான் வந்து 1, மற்றதெல்லாம் 0. ஸோ அப்போ இது கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்குனுடைய கரஸ்பாண்டிங்காக வந்து மேட்ரிக்ஸ் வந்து இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் இது ஃபுல்லாக அது மேலே இருக்கிறது ஃபுல்லாக 0. ஸோ அப்போ அகைன் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸும் 3 தான். therefore rank of this matrix is actually determinant வந்து நான் ஜீரோ. ஓகேவா, இதுல இருந்து கிளியரா determinant வந்து நான் ஜீரோ, therefore invertible, therefore S is invertible. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா S is not invertible செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. லாஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. அதனால இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து எஸ் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். இப்போ டி வச்சு சொல்லணும். ஸோ அகைன் அப்போ டீக்கு வந்து நம்ம அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் டி ஆஃப் E1 யாருனாக்கா எக்ஸ் பதிலாக 1, மற்றெல்லாம் 0. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இது கிடைக்கும். ஸோ அப்போ இது கரஸ்பாண்டிங்க மேட்ரிக்ஸ் யாருன்னு இது ஃபர்ஸ்ட் காலம் இது. ஸோ டி ஆஃப் E2 யாருனாக்கா ஒய் தான் 0, சாரி ஒய் மட்டும் தான் 1, மற்றதெல்லாம் 0. உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 0, 1, 1. அப்புறம் டி ஆஃப் E3 யாருனாக்கா இசட் மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் 0. ஸோ இப்படி கிடைக்கும். இதனுடைய கரஸ்பாண்டிங் இது வந்து இது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிள் டிட்டர்மினன்ட் நம்ம செக் பண்ணணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னாக்கா 1 into கிராஸ் மல்டிப்னா 1 minus plus 1 plus 2 into minus 1. So therefore this is 2 minus 2, therefore 0. So இது determinant 0, therefore is not invertible. Therefore T வந்து not invertible but S is invertible. Therefore first option S is invertible but not T. ஏன்னா டிட்டர்மினன்ட் நம்ம ஈஸியாக செக் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் செக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோ வந்தால் இன்வெர்டிபிள், therefore rank invertible, அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இது சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது நம்ம அடிக்கடி பார்க்குற மேட்ரிக்ஸ் இது என்னன்னா எல்லா 5x5 மேட்ரிக்ஸ் ஆல் த என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ எல்லா என்ட்ரிஸும் ஈக்குவல் டு 1 இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ ஆல் த என்ட்ரிஸ் ஆர் 1. If M equal to 5x5 matrix. So எல்லா என்ட்ரியும் ஒன்றுனா ஆக்சுவலி அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து ஆல்வேஸ் டயகனசபிள். ஓகே, ஸோ therefore ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்றாங்க, நாட் டயகனசபிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நாட் டயகனசபிள், தட் இஸ் ராங். ஒய்? ஏன்னா இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டயகனசபிள். ஓகே, அதனால அது வராது. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடம்போட்டன்ட் சொல்றாங்க. ஐடம்போட்டன்ட்னா என்னன்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ ஐடம்போட்டன்ட் சொல்லணும்னாக்கா அது ஸ்கொயர் பண்ணால் அதே வந்தனாக்கா ஐடம்போட்டன்ட். இப்போ இந்த மேட்ரிக்ஸை 2 டைம் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா M² = 5 times M தான் கிடைக்கும். இங்கே என்ன ஆர்டர்னா 5x5னா 5 times M தான் கிடைக்கும். therefore this is not equal to M. அப்போ இது வந்து ஐடம்போட்டன்ட் கிடையாது. நில் பொட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்காங்கன்னா நில் பொட்டன்டா கேட்குறாங்க. ஸோ நில் பொட்டன்டா இருக்குமா இல்லையான்றது என்னன்னாக்கா எல்லா ஐகன் வேல்யூம் 0வா இருந்தால் தான் நில் பொட்டன்ட். ஓகே, ஆனால் சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ட்ரேஸ் இங்கே சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து 5. அப்போ கண்டிப்பாக ஐகன் வேல்யூஸ்ல நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் சம் பண்ணா 5. ஸோ அப்போ கண்டிப்பாக நில் பொட்டன்டா இருக்காது. நில் பொட்டன்ட்னா எல்லா ஐகன் வேல்யூஸும் 0வா தான் இருந்தாலும். ஸோ அப்போ கண்டிப்பாக ட்ரேஸும் 0வா தான் இருந்தாலும் டிட்டர்மினன்ட் 0வா தான் இருந்தாலும். ஸோ அதனால அதுவும் கிடையாது. இப்போ த மினிமல் பாலினாமில் அண்ட் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமில் ஆஃப் M ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ்லாம் யாருனாக்கா மொத்தம் 5 ஐகன் வேல்யூஸ். அதில் வந்து 0வே 4 டைம்ஸ் வரும், இன்னொரு ஐகன் வேல்யூ வந்து 5. ஸோ இதுதான் வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து இது என்ன நம்மளுக்கு என்ன தெரியுது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதனால டயகனசபிள். ஸோ டயகனசபிள் வரும்போது அந்த மினிமல் பாலினம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டராக தான் இருந்தது. ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 5, ஏன்னா ஐகன் வேல்யூஸ் கண்டிப்பாக அதில் அப்பீர் ஆகும். அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமில் யாருனாக்கா x⁴ இன்டூ எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமல், இது வந்து மினிமல் பாலினாமல், ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஏன் இது மினிமல் பாலினாம்னா பிகாஸ் ஆஃப் M இஸ் டயகனசபிள். அதனால இந்த மினிமல் பாலினம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டராக தான் இருந்தாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ therefore லாஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the system of linear equations x plus y plus z equal to 3, x minus y minus z equal to 4, and x minus 5y plus kz equal to 6.
இப்போ என்னன்னா then the values of k for which the system has infinite number of solutions. ஸோ எப்போ இது infinite number of solutions கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது யூஸ்வலாக நம்ம எப்படி செக் பண்ணோம்னாக்கா அதை மேட்ரிக்ஸ் எழுதி அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வந்து 0வா இருந்ததுன்னா இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ மொத்தம் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு எழுதிக்கும். ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 and x minus y minus z equal to 4, and then the final equation is x minus 5y plus kz, x minus 5y plus kz equal to 6. இப்போ இது கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் யாருனாக்கா 1 ஃபர்ஸ்ட் அப்படியே இது வந்து 1 1 1 இங்கே வந்து கரெக்டாக எக்ஸ் ஒய் இசட், இந்த பக்கம் 3 4 6. ஏன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே 1 இங்கே -1 இங்கே -1 அது வந்துடும். இங்கே வந்து 1 இங்கே வந்து -5 இங்கே வந்து கே. ஸோ இதான் இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுக்கு முதல்ல டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி அது போட்டாலே போதும். இப்போ டிட்டர்மெண்ட் என்ன, இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மெண்ட் வந்து 1 வச்சுட்டு ப்ராடக்ட் பண்ணால் -k -5 -1 into k plus 1 plus 1 into -5 plus 1. okay, so இதான் வந்து determinant of A. so this is equal to இது வந்து மைனஸ் வெளியேதுன்னா k plus 5 இதை அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. this is equal to -k -5 இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -k -1 இது வந்து -4 வந்துடும். ஓகே, therefore இது வந்து -2k -2k இது வந்து -10. therefore k வந்து 5. மிஸ்டேக் பண்ணுறேன் பார்த்துங்க. ஓகே, அப்போ k வந்து -5 தான், -5 + 5 வந்து 10 ஆகும், 0 ஆகும். ஸோ அப்போ k = -5 எடுத்தால் தான் இது 0 ஆகும். ஓகே, therefore k = 0 இருக்கும்போது k = -5 இருக்கும்போது டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆயிடும். therefore யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அப்போ இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் எப்போ கிடைக்குனாக்கா நீங்கள் k = -5 எடுத்தீங்கன்னா வரும். therefore k = -5 அந்த வேல்யூல தான் நம்மளுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அதை நான் வச்சு, ஏன்னா நீங்கள் ரேங்க் நீங்கள் கண்டுபிடிச்சினாலே போதும். இதோட ரேங்க் அந்த ஆகுமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸோட ரேங்க் இப்போ கண்டிப்பாக வந்து இதோட ரேங்க் வந்து 2, ஏன்னா டிட்டர்மெண்ட் வந்து 0. if you take k = -5 the determinant is 0, therefore rank கண்டிப்பாக 2 தான் இருக்கும். ஏன்னா if you take 2 × 2 சப் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா இதோட டிட்டர்மெண்ட் வந்து ஓகே இந்த வேற ஏதாவது மேட்ரிக்ஸ் இருக்குங்க, ஏன்னா அது டிட்டர்மெண்ட் 0. ஸோ ரேங்க் வந்து உங்களுக்கு 2 ஆகும். ஸோ ஏவோட ரேங்க் 2, நீங்கள் அந்த ஏ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதோட ரேங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரேங்க்கும் ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் திஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. இப்போ நீங்கள் வந்து இந்த பிஏ வந்து இந்த அஜாயின் பண்ணி அது ரேங்க் கண்டுபிடிங்க, ரோ ரெடியூஸ்ட் எக்கன் ஃபார்ம் பண்ணிட்டு ரேங்க் கண்டுபிடிச்சினா அதுவும் 2 தான் வரும். ஆனால் இது வந்து லெஸ் தென் அந்த நம்பர். ஓகே, இங்கே வந்து 3, ஏன்னா நம்ம 3 × 3 மேட்ரிக்ஸ். ஸோ அது இப்படி இருக்கிறதால இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சப்போஸ் இது ஈக்குவலாக இல்லைனா தான் இந்த ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ அப்படி நாட் ஈக்குவலாக இருந்தால் தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஈக்குவலாக இருந்து இது ஈக்குவல் டு 3 இருந்தால் யூனிக் சொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இன்ஃபைனைட் இங்கே, ஏன்னாக்கா இதனோட ரேங்க் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆனால் இது வந்து நாட் ஈக்குவல் டு 3. ஸோ அதனால இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வந்து k = -5 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த 69ல வந்து இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு எது பேசிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த R4ல இங்கே 4 அன்னோன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிங்கன்னா x + y + z = 0. அப்போ z அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அந்த z-க்கு பதிலாக x + y எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒரு அன்னோன்ஸ் போயிடுச்சு, z போயிடுச்சு, z-க்கு பதிலாக x y-யும் எழுதியாச்சு. இப்போ இந்த W அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. இந்த W வச்சு இந்த y z அந்த பக்கம் கொண்டு வந்துங்க. ஆனால் z நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் xy தெரியும். ஸோ அப்போ அந்த W இன் டர்ம்ஸ் ஆஃப் xy எழுதலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இசட்டும் டபிள்யூவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒயில் எழுதலாம். ஆனால் அந்த ஒய்யை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாகவும் எக்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாவும் எழுத முடியாது.
ஓகே, அது அப்போ ஆல்வேஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா ரெண்டே அன்னோன்ஸாக இருக்கும். தேர்ஃபோர் பேசிஸில் ரெண்டே எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் ஏ பேசிஸ். ஏன்னா பேசிஸில் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால கிளியராக நீங்கள் இதுவும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே பேசிஸில் ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதேமாதிரி இதுவும் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் டேரெக்டாக இதே வந்து பேசின்னு சொல்லலாம். இது பேசிஸாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வெக்டர் வந்து இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதேமாதிரி இந்த வெக்டரும் இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை வச்சே கூட நீங்கள் செக் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் பேசிஸா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த 2 வெக்டரும் சேர்த்து தான் இந்த வெக்டருக்கு இந்த செட்டு கொடுத்துருப்பாங்க. முதல்ல நீங்கள் பேசிஸ் டைமென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைமென்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பேசிஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பேசிஸில் 2 எலமெண்ட்ஸாக இருக்கும். அதனால இதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன சொன்னால், கன்சிடர் த சப்ஸ்பேஸ் W equal to set of all Aij matrices where Aij equal to 0 if I is even of 10 cross 10 matrices. What is the dimension of W? So W என்றது என்னன்னா collection of all 10 cross 10 matrices. 70th question என்ன சொல்லுது? W equal to set of all Aij. என்ன கண்டிஷனா Aij வந்து 0வா இருக்கும் எப்பனாக்கா if I is even. எல்லா I ஈவனுக்கு 0. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குனாக்கா A11 A12 எக்ஸெட்ரா A110 பிகாஸ் இது 10 cross 10 மேட்ரிக்ஸ். A21 A22 எக்ஸெட்ரா A210 அப்புறம் A31 அண்ட் so on. இப்போ A41 A42 அண்ட் so on A410. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா A101 A102 A1010. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த Aijல இந்த I வந்து ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் வந்து ஈவன் அந்த 0. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் ரோ பாருங்க, இதில் ஈவன் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் ஃபுல்லாகவே ஈவன். அப்போ இந்த என்ட்ரி ஃபுல்லாகவே 0, இது 0, இது 0, இந்த ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரோ 0 கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆட் நம்பர், அதனால 0 கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் வரது எல்லாமே 0 0ன்னு வரும். ஸோ அப்போ மொத்தம் 10 ரோ இருக்கு. 10 ரோல வந்து அந்த 5 ரோ வந்து ஈவன் இதுவாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த 5 ரோ போயிடும். மீதி 5 ரோ தான் வந்து நான் ஜீரோ ரோஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இப்போ இங்கே இது ஒரு நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குன்னா 10 அன்னோன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ப்ளஸ் அடுத்து இந்த A31 இதில் ஒரு 10 அன்னோன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் தான் டைமென்ஷன். ஸோ 10 இருக்கும். மொத்தம் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 ரோ இருக்கும். 5 வந்து ஆடு ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து ஆர்டர் இருக்கிற மாதிரி 5 ரோ இருக்கும். ஸோ அப்போ therefore 50. therefore dimension of set of all matrices with the ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் வந்து ஈவனாக இருக்கிறது வந்து 5 நான் ஜீரோ ரோஸ் தான் கிடைக்கும். ஒவ்வொரு நான் ஜீரோ ரோஸ்லையும் 10 அன்னோன்ஸ் இருக்கும். therefore மொத்தம் 5 ரோ இருக்கு. 50 நான் ஜீரோ ரோஸ் இருக்கும். 50 நான் ஜீரோ அன்னோன்ஸ் இருக்கும். therefore dimension is 50. ஓகே, இது வந்து சஸ்பேஸா இருக்குதா செக் பண்றதுலாம் ஈஸி தான், ஏன்னா 0 ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது இன்னும் நீங்க என்ன வியூ பண்ணனாக்கா இஸ் 5 cross 10 மேட்ரிக்ஸா கூட பார்க்கலாம். பட் ஆனால் கொடுத்த கண்டிஷன் யூஸ் பண்ணல, நீங்க டைமென்ஷன் வந்து 50 சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The 71th problem சொல்றாங்கனாக்கா, suppose T is a function from R4 to R4 with a linear map satisfying T of E1 equal to E2, T of E2 equal to E3, T of E3 equal to 0, T of E4 equal to E3, where standard basis E1, E2, E4 is a standard basis. Then what about this T? So அப்போ 4 cross 4 மேட்ரிக்ஸ் தான். மேட்ரிக்ஸ் அவங்களே மேப் கொடுத்தாங்க. நம்ம இது கரஸ்பாண்டிங்காக நம்ம மேட்ரிக்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் என்னன்றது அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ T of E1 யாரு E2, T of E2 யாரு E3, T of E3 யாரு 0, T of E4 யாருனாக்கா E3. ஸோ இதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதான். ஸோ இப்போ இது கரஸ்பாண்டிங்காக மேட்ரிக்ஸ் எழுதும்போது இது E1 எங்கே போகுது E2க்கு போகுதுன்னா அப்போ இதான் வந்து அது கரஸ்பாண்டிங் காலம். இது வந்து E2 வந்து E3க்கு போகுது. அப்போனா
இது வந்து E3 ஆகும். அப்புறம் இந்த E3 வந்து 0க்கு போகுதுன்னா அப்போ ஃபுல்லாகவே இது 0 0 தான் இருக்கும். அப்புறம் E4 வந்து E3 போகுதுன்னா அகைன் இப்படிதான் இருக்குது. அதை லீனியர் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இப்போ த நம்பர் ஆஃப் இது ஒரு நான் ஜீரோ என்ட்ரி ரோ, இது ஒரு இந்த 2 ரோ தான் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும், மற்றெல்லாம் 0 இருக்கு. therefore இது T நெக்ஸ்ட் Tனாக்கா இந்த ரேங்க் ஆஃப் T வந்து யாருனாக்கா 2. இப்போ ரேங்க் வந்துட்டு இப்போ ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சி ஆப்ஷன் பாருங்க, ரேங்க் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் 3 கிடையாது 2. ரேங்க் வந்து 3 2ன்றதால இது 4+4 மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் 0, அதனால T வந்து இன்வெர்டிபிள்ன்றது தப்பு. நில் பொட்டண்டா இருக்குன்னா, நில் பொட்டண்டா இருக்குன்னா எல்லா ஐகன் வேல்யூ 0 இருக்கும். ஆனால் அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்னும் நம்ம அப்படி சொன்னா நில் பொட்டன்னா இதனுடைய ஐகன் வேல்யூ எல்லாம் 0 சொல்ல முடியாது. இங்கே ஒரு 1 இருக்கு. இந்த 1 இல்லைன்னா எல்லாமே அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், அதனால டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து 0வா இருக்கு. அதனால ஐகன் வேல்யூஸ் 0 சொல்லிக்கலாம். பட் இதோட ஐகன் வேல்யூஸ் வந்து 0 0 கிடையாது. ஓகே, ஏன்னாக்கா சப்போஸ் எல்லா ஐகன் வேல்யூஸும் 0 வந்துன்னா அந்த நல்லிட்டி ரேங்க் நல்லிட்டி தியரி யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா ரேங்க் நல்லிட்டி வந்து இந்த T is a function from R4 to R4 4 equal to N of T plus R of T. ஓகே, ஸோ இப்போ R வந்து 2ன்னு தெரியும். அப்போ N of T வந்து 2 பை ரேங்க் அடிச்சோம். அப்போ இந்த 0 வந்து 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 0 இஸ் த ஐகன் வேல்யூ, மற்றெல்லாம் வந்து நான் 0 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். அப்போ ஆனால் சம் பண்ணா 0, இந்த ட்ரேஸ் வந்து 0வா இருக்குன்னா அப்போ ஆல்ஃபா வந்து ஒரு ஐகன் வேல்யூ இருந்தால் மைனஸ் ஆல்ஃபா கண்டிப்பாக ஒரு ஐகன் வேல்யூஸ் இருந்தாலும். ஓகே, ஸோ அது மேபி 1 ஆர் -1 இருக்கலாம். அது அப்போ ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், 0 வந்து 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஏன்னா நல்லிட்டியில் 2 டைமென்ஷன் 2ன்றதுல இதோட இது வந்து 2. அப்போ கண்டிப்பா ஐகன் வேல்யூஸ் எல்லாமே 0 கிடையாது, நான் 0 ஐகன் வேல்யூஸும் கிடைக்கும். அதனால நில் பொட்டன்ட் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஐடம் பொட்டன்ட்டா கேட்குறாங்க. ஐடம் பொட்டன்ட்டா என்னது, நம்ம அதை ஸ்கொயர் பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் 1 0 0 0 0 1 0 1 இது T. அதே மேட்ரிக்ஸை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி போகணும். உங்களுக்கு வந்து அதே மேட்ரிக்ஸ் வருதான்னு செக் பண்ணினா போதும், அதுதான் ஐடம் பொட்டன்ட். ஸோ இது ப்ராடக்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 0, அதனால 0 கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ அதனால இது 0, இது 0 0 0. இப்போ இது வந்து 1ஆல பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதால் பண்ணும்போது அகைன் அது 0, அடுத்த ரோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணுறேன்னா இது இன்ட்டு இது 0, இது இன்ட்டு இது 0. ஸோ எல்லாமே 0. இப்போ இது இன்ட்டு இது ஓகே 0 அண்ட் இது இன்ட்டு இது, ஸோ இதுவும் 0 ஆகிடுதா. இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 1 வருது. ஓகே, நான் மேட்ரிக்ஸ் கரெக்டாக எழுதிட்டேன்னா கரெக்டு தானே. ஓகே, இது பண்ணும்போது உங்களுக்கு இங்கே தேர்ட் ரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது 1, மற்றதெல்லாம் 0ன்னு வந்துடும். அப்புறம் இதால் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் 0 0 தான் வரும். ஐ திங்க் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடம் பொட்டன்ட் T of E1 equal to E2 equal to E3 equal to, ஓகே இதெல்லாம் கரெக்டு தான். E1 E2 0 0 தானே அங்கே இருக்கு. எஸ், E3 வந்து 0, இது 4னா இது கரெக்டு, இது கரெக்டு. E3 எங்கே போய் 4, அது கரெக்டு தான். ஓகே, இது 2 கரெக்டு. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஓகே 0, செகண்ட் ரோ பார்க்கும்போது 0 தான் வரும். ஓகே, செகண்ட் ரோ ஃபுல்லாக 0, தேர்ட் ரோ ஃபுல்லாக தேர்ட் ரோ பண்ணும்போது 1, இந்த வார்த்தை 1 தான் வரும். ஸோ ஐ திங்க் there is a mistake in the question, I think so. ஓகே, இங்கே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இந்த கொஸ்டினில். ஸோ அதெல்லாம் டீப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்து ஓகே ஐடியா வந்து இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டாண்டர்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாமல் நம்ம மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஐடியா. ஓகே, ஸோ அதை நீங்கள் கொஸ்டின் பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
So the minimal polynomial associate to with this matrix. So the matrix பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கு. 1 0 0 1. இது 2x2. இங்க ஒரு 4 0. இது வந்து கம்பேனியன் மேட்ரிக்ஸ். ஸோ கம்பேனியன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குனாக்கா ஒரு மோனிக், அது வந்து ஒரு மோனிக் பாலினாமியல். ஸோ சப்போஸ் f of x equal to x power n இல்லைன்னா a0 plus a1x plus etc. plus an minus 1 x power n minus 1 plus x power n. அப்போ இந்த லீடிங் டேர்ம் வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாலினாமியல் கரஸ்பாண்டிங்கா நம்ம மேட்ரிக்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0 0ன்னு எழுதிட்டு இந்த லாஸ்ட்ல வந்து மைனஸ் a0. நம்ம சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா மைனஸ் ஏ ரிவர்ஸ் எழுதுவாங்க, a1 எக்ஸெட்ரா மைனஸ் a2 எக்ஸெட்ரா மைனஸ் an minus 1. ஓகே, இங்கே மொத்தம் n கான்ஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று இருக்காங்க. இங்கே மீதி ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் யாருனாக்கா கம்பேனியன் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த கம்பேனியன் மேட்ரிக்ஸினுடைய மினிமல் பாலினாமிலும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமில் யாருனாக்கா இந்த f of x தான். ஸோ அப்போ கிவன் எனி பாலினாமில் வி ஹேவ் அ மேட்ரிக்ஸ். ஓகே, அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் கம்பேனியன் மேட்ரிக்ஸ். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா 0 0 3 1 0 0 1 ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 2 1 3 2 1. ஸோ அப்போ அங்கே மைனஸ்ல மிஸ் ஆகுது. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -3. அப்புறம் அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட இது வந்து 2x, x² வந்து இருக்கு, அதனுடைய டேர்மும் வந்து -1 ப்ளஸ் x3 ஏன்னா லீடிங் டேர்மாக இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த பாலினாமியல். இந்த பாலினாமியல் வந்து மினிமல் பாலினாமியலாக இருக்கும், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலாக இருக்கும். therefore ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் x² minus x, x3 minus x² minus 2x minus 3. ஏன்னா இந்த எதுலையுமே மைனஸ் இல்லை. இந்த மைனஸ் இதில் இந்த 3 2 1 முன்னாடி வந்து மைனஸ் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் ப்ளஸ் போடணும். ஸோ என்னன்றதால இது கான்ஸ்டன்ட் டேர்மு. இந்த 2ன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து x² கோஎஃபிஷியன்ஸ். ஆனால் இங்கே எல்லாமே மைனஸ் நம்ம போகணும். ஏன்னா ஃபார்முலாவிலே அந்த மேட்ரிக்ஸ் சைடு எல்லாமே மைனஸ் தான் இருக்கும், ஃபுல்லாக மைனஸ் இருக்கும். ஸோ அதனால் இதான் வந்து இது வந்து ஒரு கம்பேனியன் மேட்ரிக்ஸ். இந்த கம்பேனியன் மேட்ரிக்ஸினுடைய மினிமல் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேம் பாலினாமியல் தான். அது யாருனாக்கா இதுதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் the distinct eigenvalues of this matrix. இந்த மேட்ரிக்ஸினுடைய டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் யாருன்னு பார்க்க போறீங்க. அப்போ நீங்கள் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்கும், இங்கே 1 மைனஸ் எக்ஸ், இங்கேயும் 1 மைனஸ் எக்ஸ் இருக்க போது. அப்போ எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு -1. ஸோ அப்போ நீங்கள் கண்டு வரும்போது எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் -1. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் a² minus 2ab plus b² minus 1 -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸை காமன் ஆகிடுச்சுன்னா x² into x minus 2. ஸோ அப்போ டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ்லாம் யார் 0 0 2. அப்போ டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் யார் 0 and 2. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சாலே போதும். therefore ஆன்சர் வந்து 0 and 2 is the distinct eigenvalues. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய மினிமல் பாலினாமியல். அகைன் இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதை பாருங்க, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதே தான் வரும். ஸோ அப்போ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா மினிமல் பாலினாமியல் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர் தான் இருக்கும். அப்போ அகைன் இதுக்கு வந்து x minus 6 into x minus 3 whole square minus 9 இது டிட்டர்மினன்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன, அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன வரும், x minus 6 into x minus 3 whole square minus 9. ஸோ இது வந்து x minus 6 into x² minus 6x plus 9, இங்கே ஒரு -9. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது வந்து நீங்கள் காமனாக வந்து எக்ஸை வெளியேற்றினாக்கா x into x minus 6 x minus 6 x minus 6 whole square. ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ சின்ஸ் த மேட்ரிக்ஸ் இஸ் diagnosable, therefore the minimal polynomial should be linear factor. therefore x எல்லாமே லீனியர் ஃபேக்டராக தான் இருக்கணும், x into x minus 6. ஸோ அதான் வந்து மினிமல் பாலினாமியல். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், therefore diagnosable, therefore ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர் தான் இருக்க முடியும் மினிமல் பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 75 என்ன சொல்றதுன்னா, let M be the space of all 4 cross 3 matrices with the indices in the finite field of 3 elements. finite F3ல வேரி ஆகுது. அந்த நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் ஆஃப் ரேங்க் 3
ரேங்க் 3 இருக்கிற மாதிரி எத்தனை மேட்ரிசஸ் இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ வந்து 4x3 மேட்ரிசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, இப்போ அதெல்லாம் எப்படி டீட்டெயிலாக கூட எழுதிக்குமே, A11 A12 A13 3 காலம் தான் இருக்கும், ஆனால் 4 ரோ இருக்கும். அப்புறம் A31 A32 A33 A41 A42 A43. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதா வந்து எம். ஸோ இதில் ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ரோ ரேங்க் ஈக்குவல் டு காலம் ரேங்க் அப்படி தான் இருக்க முடியும் ரேங்க்னா. ஆனால் ரேங்க் வந்து 3 இருக்கும். அப்போ இங்கே மொத்தம் 4 காலம் இருக்குது, ஆனால் 4 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செக் பண்ணால், அப்போ இந்த 3 காலமும் வந்து லீனியர்லி இண்டிபெண்டாக தான் இருந்தாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா ரோ ரேங்க் ஈக்குவல் டு காலம் ரேங்க், ரேங்க்கும் 3 இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இது ஏன்னு வச்சிட்டிங்கனாக்கா இந்த ஏவோட ரேங்க் என்னன்னு பார்க்கறதுக்கு ஒன்று தான் நம்ம அந்த 3 காலமும் லீனியர்லி, இந்த 4 ரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரேங்க் ஷுட் பி 3 அப்படின்னா ரோ ரேங்க் ஈக்குவல் டு காலம் ரேங்க். அதனால நம்ம இந்த 3 காலமும் லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 காலமும் லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்கிற மாதிரி எத்தனை மேட்ரிக்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஓவர் நம்ம எதில் பார்க்கணும்னாக்கா Z3ல பார்க்கணும். அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியதுனா, இப்போ C1 ஃபர்ஸ்ட் காலம், C2 செகண்ட் காலம், C3 தேர்ட் காலம். ஸோ இந்த மாதிரி எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்கு. ஆனால் இந்த C1 C2 C3 வந்து மூணுமே வந்து எங்க இருக்கிற எலமெண்ட்னா C1 C2 C3 இஸ் எலமெண்டின் எல்லாமே Z3 தான் இருக்கு. ஆனால் லென்த் வந்து 4. இந்த C1 ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலத்துல 4 டிப்பிள் இருக்கு, அது அப்போ C4 இருக்கும். ஸோ அப்போ இப்போ நம்ம சூஸ் பண்ணணும், C1 சூஸ் பண்ணணும். கண்டிப்பா C1 வந்து 0வா இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ இந்த Z3/4ல வந்து 0 0 வெக்டர் இருக்கும். அந்த 0 0 வெக்டரை ரிமூவ் பண்ணிடணும். மீதி எல்லா வெக்டரும் மொத்தம் இதோட கார்டியானிட்டி என்னன்னாக்கா 3/4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல 0வை தவிர்த்து மீதி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் காலமா. அப்போ இந்த C1க்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கு, மொத்தம் 3/4 எலமெண்ட்ஸ்ல இருந்து 0 எடுத்துருங்க. அத்தனை பாசிபிள் இருக்கு C1க்கு. இப்போ C2 சூஸ் பண்ணணும். ஆனா என்ன கண்டிஷனா இருக்கு, C2 வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டு C1 இருக்கணும். அப்ப அந்த C2 வந்து எதுல இருக்கக்கூடாதுன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் C1ல இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பேன் ஆஃப் C இருந்ததுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ஸ்பேன் ஆஃப் C1ன்றது யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா டைம்ஸ் C1 சச் தட் ஆல்ஃபா இன் த ஃபீல்டு Z3. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா தான் வேரி ஆகுது. அப்போ மேக்ஸிமம் ஆல்ஃபா எத்தனை டைம்ஸ் வேரி ஆகும், 3 டைம்ஸ் வேரி ஆகும். அப்போ இந்த செட்டோட கார்டியானிட்டி யாருனாக்கா 3. அப்ப இந்த C3 வந்து ஏன்னா ஆல்ஃபா இப்படி 0 போட்டாலும் 0 வெக்டர் வந்துடும். இந்த C2க்கு எத்தனை பாசிபிள்னா மொத்த எலமெண்ட்ஸ்ல 3/4ல இருந்து இந்த செட்ல இருந்து எலமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அப்ப இந்த செட்ல மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 எலமெண்ட்ஸை தவிர்த்து நம்ம எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் C2. இப்போ C3 சூஸ் பண்ணலாம். C3 அகைன் பாத்தீங்கன்னாக்கா C3 வந்து எங்க இருக்கக்கூடாதுன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் C1, C2ல இருக்கக்கூடாது. வேற எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுன்றது எப்படி இருக்குனாக்கா செட் ஆஃப் ஆல்ஃபா டைம்ஸ் C1 பிளஸ் பீட்டா டைம்ஸ் C2 இருக்கும். வேற ஆல்ஃபா பீட்டா இன் Z3. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பீட்டாக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த அப்போ மொத்தம் வந்து 3² பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த 3² எலமெண்ட்ஸ் தவிர வேற எந்த எலமெண்ட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 3/4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதில் அந்த 3² எலமெண்ட்ஸை தவிர்த்து மீது எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் C3. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம சூஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போ 3/4 - 1 இன்டூ 3/4 - 3 இன்டூ 3/4 - 3². ஸோ இத்தனை மேட்ரிக்ஸ் இருக்கு ஆஃப் ரேங்க் 3. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஆப்ஷன் 3/4 - 1 இன்டூ 3/4 - 3 இன்டூ 3/4 - 3². ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ரேங்க் 3 இந்த கலெக்ஷன். Next question பார்ப்போம். So இதுல என்ன சொல்றாங்க, let B denote the vector space C of A, B over R. So இது வந்து infinite dimensional vector space. ஏன்னா வந்து இந்த C of 0, 1 ஏன் infinite dimensional vector spaceனா அது கண்டிப்பா வந்து இது எல்லாமே இருக்கும். இந்த 1 x y எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். C of 0, 1 A, B ன்றதுன்னா செட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டிப்பா அந்த பாலினாமியல்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸெட்ரா x பவர் n இப்படி போயிட்டே இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் C of closed A, B.
அப்ப இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். அப்ப இந்த செட்டுக்குள்ள ஒரு இன்ஃபைனைட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இருக்கு. அதனால கண்டிப்பா இது வந்து ஃபைனைட் டைமென்ஷன்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ therefore should be infinite dimensional vector space. ஓகே, அப்போ Bன்றது ஒரு infinite dimensional vector space. Wன்றது என்னன்னாக்கா சொல்யூஷன் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு mth ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஏ வெக்டார் ஸ்பேஸ். அதோட டைமென்ஷன் வந்து அந்த m. ஸோ அப்போ இது வந்து டிகிரி 4னா இது வந்து ஃபார்ம் இதோட சொல்யூஷன்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். அது வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அப்போ டிகிரி 4னா இதோட டைமென்ஷன் வந்து 4. அப்போ டபிள்யூட டைமென்ஷன் வந்து 4, பியோட டைமென்ஷன் வந்து இன்ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆப்ஷன் பியோட டைமென்ஷன் வந்து இன்ஃபைனைட் அண்ட் டபிள்யூட டைமென்ஷன் வந்து 4. அதாவது கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லெட் F be the finite field with 7/6 elements and K be the subfield of F with 49 elements and the dimension of F over the vector space over K வந்து 3 இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஏன்னாக்கா இப்போ F-ஓட கோஆர்டினேட் வந்து 7/6, K-ஓட கோஆர்டினேட் வந்து 49 நத்திங் பட் 7 ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே எஃப் இருக்கு. எஃப்ன்றது யாருன்னா கேவோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, இதோட இன்னொரு ஃபீல்டு யாருனாக்கா ஜஸ்ட் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது நம்ம Z7 வச்சுக்கோம். அப்போ இதோட டைமென்ஷன் யாருனாக்கா பவர்ல இருக்குது தான். ஓகே, யூஸ்வலாக வந்து பவர்ல இருக்கு இங்கே. அப்போ இதோட டைமென்ஷன் 2. அப்போ டோட்டலாக இதோட டைமென்ஷன் என்னன்னாக்கா பவர் 6 இருக்கு. இப்போ கொஸ்டின் வந்து இதோட டைமென்ஷன் என்னதான். ஸோ பை டவர்லா இங்கே நீங்கள் 6 இதை எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் 6 வரும். அப்போ 3. இல்லைன்னா இன்னும் எப்படி ஆகலாம்னாக்கா இது 7 ஸ்கொயர் பவர் 3 நேரம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதையே கன்சிடர் பண்ணிங்கன்னா கேவோட ஆர்டர் வந்து 7 ஸ்கொயர், அதோட பெருசாக ஒரு எஃப்னு இருக்கு. இது வந்து ஆர்டர் வந்து 7 ஸ்கொயர் பவர் 3. ஓகே, அப்போ இதனுடைய பவராக தான் இங்கே இருக்கு. அப்போ இந்த பவர் தான் டைமென்ஷன் ஃபார் திஸ் வெக்டார் ஸ்பேஸ். Therefore, இப்படி எப்படி டிஃபைன் பண்ணணும்னா F over K இது டைமென்ஷன் வந்து யாருனாக்கா 3. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டவரில் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஸ் ஃபீல்டு 7 ஆர்டரில் ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் போடலாம். இல்லைன்னா டேரெக்டாகவே இந்த கொடுத்துக்கிற ஆர்டர் வந்து இந்த சப்ஃபீல்டோட ஆர்டருடைய பவராக எடுக்கும். அப்படியே அந்த பவரில் என்ன வருதோ அதான் வந்து டைமென்ஷன். Therefore, in this case, dimension is 3. Next question. Let C equal to set of all Z such that mod Z minus I equal to, then what is the value of 1/2 pi I கிடையாது, just 2 pi integral over C Z square minus 4 pi Z square plus 4 dz is equal to. Okay. இப்போ 78 கொஸ்டின்ல C யார் அப்படின்றது கிளியராக இருக்கும். ஸோ இந்த கான்டூர் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் Z in the complex number Z mod Z minus I equal to 2. So question என்ன கேட்குறேன்னா what is the value of 1/2 pi integral over C Z square minus 4 by Z square plus 4 into dz. இப்போ இது சர்க்கிள் டிரா பண்ணணும். இங்க சென்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா I. ஸோ இது 0னா இதுதான் I. ஓகே, இது வந்து மைனஸ் I. இது வந்து 1, இங்கே வந்து -1. இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா √2 2 வச்சுங்களேன். ஸோ ரேடியஸ் வந்து R = 2. ஸோ இங்கே வந்து 1, இது ஒரு லென்த்து, இங்கே ஒரு லென்த்து. ஓகே, மொத்தம் 2 லென்த்து வரும். அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2I இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே 3I இருக்கும். ஸோ லென்த்து இன்னும் இங்கே எப்படி சின்னதாக வச்சுக்கோங்க. இது 2I, 3I, இது 4I, இது I இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது சென்டராக வச்சு 2 ரேடியஸில் இங்கே வரைக்கும் ஐயை சென்டராக வைக்கணும், வச்சு இப்படி வரைக்கும். அப்போ இங்கே வந்து 2 இதுவாக இருந்ததுன்னா I வரைக்கும் வரணும். ஓகே, ரொம்ப பெருசாக போட்டுருந்தா இங்கே I வச்சு -I, இங்கே -2I வச்சுருக்கேன். சர்க்கிளுக்கு ஒரு மாதிரியாக வரணுன்றதுக்காக இப்படி போடுறேன். ஓகே, ஸோ இதான் இது இந்த ரீஜன். இது வந்து சர்க்கிள், சென்டர் வந்து I, ரேடியஸ் வந்து 2. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளை பண்ணோம். 1/2 pi இன்டெக்ரல் ஓவர் அந்த கான்டூர் C Z ஸ்கொயர் minus 4 by இந்த Z ஸ்கொயர் பிளஸ் இது வந்து Z ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு dz.
நமக்கு தெரியும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து a பிளஸ் ib இன்ட்டு a மைனஸ் ib. ஸோ அப்போ இங்கே இது எப்படி எழுதலாம்? இப்போ z மைனஸ் 2y z பிளஸ் 2y எழுதலாம். ஓகே, அப்போ 1/2 பை இன்டர்வல் ஓவர் c z ஸ்கொயர் மைனஸ் 4 பை z மைனஸ் 2y இன்ட்டு z பிளஸ் 2y இன்ட்டு dz. இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 2y கிடையாது. மைனஸ் 2y வந்து அவுட் சைட் த சர்க்கிள், ஆனால் பிளஸ் 2y வந்து இன்சைட் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட் சைடு சர்க்கிள் என்னன்னா இது, ஏன்னா மைனஸ் 2y இது. அப்போ இங்கே இந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியலாக இருக்கும். அப்போ இது எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குமே, அது எஃப் ஆஃப் இசட்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டர்வல் ஓவர் எஃப் ஆஃப் இசட் பை ஜஸ்ட் இசட் மைனஸ் 2y. ஸோ எங்கே வந்து டிஃபரன்ஷியல் இல்லையோ அந்த இது மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இசட் வேறு எஃப் ஆஃப் இசட் யாருனாக்கா இசட் ஸ்கொயர் மைனஸ் 4 பை இசட் ஸ்கொயர் இசட் பிளஸ் 2y. இதான் வந்து எஃப் ஆஃப் இசட். ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு காட்சி இன்டர்வல் ஃபார்முலா என்ன சொல்லணும்னாக்கா 1/, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது 2y இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் வந்து 1. ஸோ அப்போ வந்து இங்கே 1/2 பை ஐ இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் பவர் n டி இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே வந்து அப்போ இங்கே n + 1 வரணும், இங்கே வந்து n ஃபேக்டோரியல் வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் நாட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து இந்த ஐ இல்லை இங்கே. ஓகேங்க, பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐ மிஸ்ஸிங். இந்த அப்போ அதனால இது ஈக்குவல் டு நம்மளுக்கு யார் இசட் நாட் யாருனாக்கா 2y. இசட் நாட் ஈக்குவல் டு 2y. அப்போ எஃப், ஆனால் இங்கே ஒரு n யாரு 0. ஓகே, அப்போ 0 டைம் டெரிவேட் பண்ணுறது அப்படியே தான். ஸோ எஃப் ஆஃப் 2y தான் டேரெக்டாக. ஸோ எஃப் ஆஃப் 2y இன்ட்டு ஐ, ஏன்னா ஐ எங்கே மிஸ் ஆகுது, அந்த ஐயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதாகும். ஸோ இதான் வந்து இதனுடைய வேல்யூ. இப்போ எஃப் ஆஃப் இசட் வேல்யூ தெரியும், அந்த இசட்டுக்கு பதிலாக 2y சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. தேர்ஃபோர் ஐ இன்ட்டு 2y ஸ்கொயர் வந்து என்ன ஆகிடும்? ஸோ தேர்ஃபோர் 2y ஸ்கொயர் மைனஸ் 4 பை 2y ப்ளஸ் 2y வந்து அகைன் 4i உண்டு இந்த கீழே டினாமினேட்டரில். ஸோ திஸ் ஈக்குவல் டு இந்த ஐஐயை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து -4 பை 4. தேர்ஃபோர் திஸ் இஸ் மேலே வந்து -8 பை 4 இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ -2 தான் அதனுடைய ஆன்சர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் காஷ் இன்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, ஐ மிஸ் ஆகுது, அந்த ஐயை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளோதான். இன்ட்டு எஃப் ஆஃப் 2y. ஸோ இது சிம்பிள். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணால் அந்த கான்டூர் அந்த சர்க்கிள் யாருன்னு பார்க்கணும். அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் கீழே வச்சுக்கணும். சர்க்கிளுக்கு அவுட் சைடு போயிடுச்சுன்னா அதை வந்து அந்த மேலே ஒரு ஃபங்க்ஷனாக எஃப்ஆ வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணணும். ஏன்னா அந்த பாயிண்ட்லாம் அனலிட்டிக். ஓகே, எஃப் ஷுட் பி அனலிட்டிக்காக இருக்கும். இந்த இதில் வந்து எஃப் ஷுட் பி அனலிட்டிக் அந்த ரீஜனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த இசட் ப்ளஸ் 2a கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இசட் ப்ளஸ் 2aலையும் -2a அனலிட்டிக்காக இருக்கும். ஏன் அனலிட்டிக்னா அது அவுட் சைட் த ரீஜனாக இருக்குது, அதனால் அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் தட் இஸ் சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் ஓகே. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக என்னன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைச்சது தான் வந்து அந்த ஸ்மால் எஃப். ஸோ ரெண்டு இருக்கும், ஒன்று ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், இன்னொன்று கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஓகே, இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ்வலாக. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லிருக்காங்க, எஃப் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 <x <4 இது என்ன வேல்யூ, அதை வச்சு நீங்கள் ரிசல்ட்டை படித்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா 79th ப்ராப்ளத்துக்கு எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னாக்கா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இதை வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா இதுதான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இது யாருனாக்கா பிடிஎஃப், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ அது ஒரு ரிசல்ட். இருந்தாலும் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர் ஏ இதுக்கு வந்து டெஃபினிஷன் என்னன்னாக்கா இன்டர்வல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஆனால் இங்கே நம்மளுக்கு கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக
ஸோ இதுவே வந்து ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்கனாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எல்லாம் ஒன்று தான். இது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. கேபிட்டல் எஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல கேபிட்டல் எஃப்ல இதான் சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா P of 2 less than x less than 4 na f of 4 minus f of 2. Okay, so therefore probability of 2 less than or equal to x strictly less than 4 is nothing but f of 4 minus f of 2. So அப்ப f of 4 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து 3 விட அதிகமாக இருந்தாலே 1, அப்போ 4க்கு வந்து 1. ஓகே, therefore this is 1 minus f of 2 யாருன்னு பார்க்கணும். அப்போ 2 வந்து இந்த இன்டர்வல்ல தான் வரும். அப்போ x ஈக்குவல் 2ன்னு போட போறீங்க. இங்கே x ஈக்குவல் 2 போட்டீங்கன்னாக்கா 2/8 2/8 வந்து 1/4. அப்போ 1/4ன்றது 1/4, இது ஒரு அரை, ரெண்டுத்தையும் கூட்டினா 3/4. ஸோ therefore this is 3/4. இது சிம்பிளை பண்ணீங்கன்னாக்கா 1/4. ஓகே, ஸோ அதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 1/4. அது ஃப்ராக்ஷன் எழுதுனா நீங்கள் 0.228 சம்திங் இது. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் எஃப்க்கும் ப்ராபபிலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இது. இதை ஞாபகம் வச்சு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் இதை யூஸ் பண்ணி போடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அதே சிமிலர் ப்ராப்ளம் தான். இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்காங்க. அகைன் வந்து இங்கே வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்மால் எஃப் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னாக்கா சப்போஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஸ்மால் எஃப் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதே கேபிட்டல் எஃப் மட்டும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா இது ஒரு ஃபார்முலா. அது ஆக்சுவலாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 மைனஸ் போடுவாங்க. ஆக்சுவலாக இன்னும் சிம்பிளாக போடுறேன். முதல்ல ப்ளஸ் இன்ஃபினிட்டி 0 டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி 1 மைனஸ் capital f of x dx minus integral minus infinity 0 f of x dx capital f of x dx. So இதா வந்து அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கும் கேபிட்டல் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ்க்கு எல்லாமே 0ன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஃபார் ஆல் த நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 0. அப்போ இந்த இன்டெக்ரல்ல வந்து இது ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே லெஸ் தென் 0. அப்போ இதில் வந்து கேபிட்டல் எஃப் வந்து 0. அப்போ நம்ம டேரெக்டாக வந்து the expected value is just integral 0 to infinity 1 minus f of x dx. So இப்போ இந்த 0 to infinity வந்து நம்ம இன்டர்வல் சப் இன்டர்வல் பிரிக்கும். யாரு 0 to 1, அப்புறம் 1 to 2, அப்புறம் 2 to 11/3, அப்புறம் 11/3 to infinity மூணா பிரிக்கணும். அந்த மூணுத்துல வந்து f of x வந்து 1/4. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கணும். சரி, 1/4 வந்து 0ல இருந்து 1க்கு 1/4. ஸோ 1/4 எப்படின்னா 0லேருந்து 1, ஒரு 1லேருந்து ஐ திங்க் 2க்கு 1/3, அப்புறம் 2லேருந்து 11/3. ஸோ 2லேருந்து 11/3க்கு வந்து என்ன இருக்கு 1/2. அப்புறம் எக்ஸ் வந்து 1/3 11/3 விட பெருசாக இருந்தால் 1. ஸோ இதான் வந்து அப்புறம் எக்ஸ் வந்து -0 எப்படின்னாக்க எக்ஸ் வந்து -0. ஸோ இப்போ இதை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறோம். என்னன்னா 0லேருந்து 1, அந்த இதில் வந்து 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேலை வந்து 1/4 டிஎக்ஸ் ப்ளஸ் 1 to 2லேருந்து 1/3, therefore 1 minus 1/3 dx. அப்புறம் 2 to 11/3, அதில் வந்து 1/2, therefore 1 minus 1/2 dx. அப்புறம் மீதி வந்து 11/3 into infinity, அதோட வேல்யூ வந்து 1. இங்கே வந்து 1 minus 1 ஆயிடும். இப்போ dx ஆயிடும், இது 0 ஆயிடும். எனவே அந்த இன்ஃபினிட்டி வந்து 0 ஆயிடும். ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1. 1 minus 1/4 வந்து 3/4. ஸோ 3/4 dx ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 2. 1 minus 1/3 வந்து 2/3. ஸோ 2/3 dx. அப்புறம் 1 minus 1/2 வந்து 2லேருந்து 11/3க்கு ஜஸ்ட் 1/2 dx. ஸோ அப்போ என்ன கிடைக்குனாக்கா, இப்போ நீங்கள் 3/4 ஃபர்ஸ்ட் வெளியேற்றினா ஃபர்ஸ்ட் இது இன்டர் பண்ணால் எக்ஸ், அது இன்டர் 0 to 1 பார்த்தீங்கன்னாக்கா 1 minus 0.
ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அது எல்லாமே எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ செகண்ட் வந்து 2/3 வெளியே எடுத்துட்டு ஜஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் எல்லாத்துக்கும் வரப்போகுது. ஏன்னா ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்னு வரப்போகுது. அதை நீங்கள் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் பண்ணிங்கன்னா இதான் வரப்போகுது. ஸோ therefore this is equal to 3/4 plus 2/3, அது ஒரு 2 - 1 வந்து 2/3 தான், plus 1/2 டைம்ஸ் இது என்ன வரும்னாக்கா 1 6 5/3. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது என்னன்னு 3/4 plus 2/3 plus 5/6. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ பெட்டர் வந்து இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3/4 ப்ளஸ் இது எல்சிஎம் வந்து 6, ஜிசிடி வந்து 3, ஸோ எல்சிஎம் 6. ஸோ 6னா 2னா 4, இது 1 5. ஸோ therefore 3/4 plus 9/6. ஸோ அகைன் இங்கே வந்து ஜிசிடி வந்து 2, அதனால எல்சிஎம் வந்து 2 போச்சுன்னா 2 12. ஸோ 12னா 3 9, இது வந்து 2 18. ஸோ என்ன வரும்னாக்கா 27. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தட் இஸ் 2.25 தான். ஏன்னா 12 எத்தனை 12 இருக்குன்னா 2 12 வந்து 24. 2 12 24. 24 போச்சுன்னா மீதி 3 இருக்கும். அதில் 30. 30ல் எத்தனை 12 இருக்குனாக்கா அகைன் 2 12 24, மீதி 6 இருக்கும். அகைன் 60னா அது 4, அந்த மாதிரி போயிடும். ஸோ 8. 2.25. ஸோ அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கும் அந்த கேபிட்டல் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கும் இதுக்கு உள்ள ஃபார்முலா இது. ஸோ இதை தெரிஞ்சுட்டா நீங்கள் ஈஸியாக போகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் இந்த வேவ் ஈக்குவேஷன் தான். இங்கே UTT = UXX, சி வந்து 1, எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து 1, ஜிஆஃப்எக்ஸ் வந்து எக்ஸ், ஜிஆஃப்எக்ஸ் வந்து 1. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் U(2,2)? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 6ல் தான் வேரி ஆகுது. அப்போ இன்ஃபைனைட் ஸ்ட்ரிங் இது. ஸோ இது வந்து டைரெக்டாக சொல்யூஷன்ஸ் நம்ம எழுதிடலாம். ஸோ 8-1 ப்ராப்ளம் சி வந்து 1, எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து எக்ஸ், ஜிஆஃப்எக்ஸ் வந்து 1. Therefore u of x comma t equal to 1/2 times x plus ct. So f of x plus ct plus f of x minus ct plus 1/2 c times integral x minus ct to x plus ct g of t dt. So இதில் சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா 1/2 டைம்ஸ் இது எக்ஸ் அப்படி வச்சுக்கோம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக என்ன வேல்யூ கண்டுபிடினா U(2,2) கண்டுபிடிக்கும். ரைட், U(2,2). அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக இப்போ U(2,2). இப்போ எக்ஸுக்கு 2, சி வந்து 1 தெரியும் ஆல்ரெடி. ஸோ 2 + 2 இது 4 ஆகிடும். ப்ளஸ் இது 2, இது -2 0. ஏன்னா சியோட வேல்யூ வந்து 1. அப்புறம் 1/2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to 4. G வந்து 1, therefore just dt. So this is வந்து 2 cancellation 2 plus 1/2 times dt, அதனால் 4 - 0. So 4 - 0 நீங்கள் 2 cancel 2 + 2 வந்து 4. ஸோ அதோட ஆன்சர் வந்து 4. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் கேட்டால் அடுத்த ப்ராப்ளம் அதே மாதிரி கேட்டிருப்பான். அடுத்த இயரில் கேட்டிருப்பான். அடுத்த இயரில் 2016 அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ ஜென்ரலாக ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இங்கே C², இந்த f(x), g(x)ன்னு. இப்போ என்ன கொஸ்டின் வேணா U(0,1) வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்பும் ஜியும் வந்து ஸ்மூத் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தால நம்ம இப்போ டேரெக்டாக சொல்யூஷன்ஸ் எழுதிடலாம். ஏன்னா நம்ம எஃப்க்கு ஜிக்கும் சி தான், ஜென்ரல் சி தான். ஸோ f of x plus ct plus f of x minus ct plus 1/2 c integral x minus ct to x plus ct g of t dt.
இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா u ஆஃப் 0,1 தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன கேட்குறாங்க? 0,1. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய் டீக்கு பதிலாகவும் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்குனாக்கா எஃப் ஆஃப் சின்னு கிடைக்கும். ஏன்னா எக்ஸுக்கு 0 டீக்கு 1, அப்போ ஜென்ரல் எஃப் ஆஃப் சி ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் சின்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 1/2 சி டைம்ஸ் இங்கே எக்ஸுக்கு 0 போட்டிங்க, இதுதான் மைனஸ் C2 ப்ளஸ் சின்னு வந்துடும், ஜி ஆஃப் டி டிடின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இது வந்து அப்போ இது நம்ம கொண்டு வந்தீங்கன்னா இது 0, therefore இந்த டேர்ம் 0 ஆகிடும். எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் இது 0. ஸோ 0. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் சேம் லிமிட், இன்டெக்ரல் மைனஸ் a டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும், 0 தெரியும் அப்படின்னாக்கா அந்த எஃப் வந்து ஆட் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இங்கே வந்து ஜி வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதனால இது 0. ஸோ அதனால ரெண்டுமே 0. ஸோ டோட்டலாக வந்து 0. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் -0.1 0.1க்குள்ள நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ஆன்சர் ஆனால் எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 0 தான். ஸோ அதனால அவங்க ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அவங்க எவால்யூஷனுக்காக இந்த மாதிரி ஒரு பவுண்டு நியூமரிக்கல் வேல்யூவா சரி ஒரு எரர் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலான்றதால இது கொடுக்குறாங்க. பட் ஆன்சர் வந்து 0. ஏன்னா இங்கே டேரெக்டாக இங்கே எஃப்ஜியை வந்து ஆட் ஃபங்க்ஷன்ன்றது தான் யூஸ் பண்ணுறோம், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல. டேரெக்டாக சொல்யூஷன் செய்து அங்கே x = 0 y = 1 z = t = 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே எஃப்ஜியும் ஆட் ஃபங்க்ஷன்றதை யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா let the probability density function of a random variable x is f of x equal to x if 0 less than x less than 1/2 c into 2x minus 1 whole square 1/2 to x otherwise. So then the value of c is equal to, so simple தான். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்போ நம்ம பிடிஎஃப்னு சொல்கிறோம்னாக்கா அதனுடைய ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அனதர் ஒன்று வந்து இன்டர்வல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக எழுதிக்கும். ஸோ எக்ஸ் இஃப் 0 less than x 1/2. ஸோ 0 less than or equal to x less than or equal to 1/2 வந்து எக்ஸு, 1/2 வந்து 1 வரைக்கும் c into 2x minus 1 whole square 0 otherwise. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து 1 தெரியும். என்ன வேல்யூ 1 equal to integral -∞ to +∞ f of x dx தெரியும். ஏன்னா PDF therefore this is equal to integral அது வந்து -∞ 0 வச்சுக்கோங்க. ஓகே, f of x dx இந்த இன்டெக்ரலை பிரிக்கணும், அவ்வளோதான். 0 to 1/2 f of x dx plus 1/2 to 1 f of x dx plus 1 to infinity f of x dx. ஸோ மற்ற எல்லாத்துக்கும் 0, இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் நான் 0 வரப்போகுது. therefore integral 0 to 1/2 அதில் வந்து x integral 1/2 to 1 இங்கே வந்து c into 2 minus x1 whole square into dx. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக வேல்யூ கண்டுபிடிச்சுனா என்ன கிடைக்குனாக்கா இது x²/2 அப்பர் லிமிட் 0 and 1/2 ப்ளஸ் நீங்கள் c கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ அதை நீங்கள் ஆக்சுவலாக அந்த 2x minus 1 எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a minus b whole square பண்ணால் a² minus 2ab plus b². இதை இன்டெகிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா 4x³/3 minus 4x²/2 plus x இதை இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, அதில் வந்து இப்போ இதுதான் வந்து வரப்போகுது. என்னது 4 times x³/3 இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 2x² plus x இங்கே 1/2 வந்து 1. ஸோ டேரெக்டாக நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது யாருனாக்கா ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ therefore இதை சிம்பிளி பண்ண x = 1/2னா 1/2² 1/4 into 8 வந்து x is 1/8 வரும் ஃபர்ஸ்ட், ப்ளஸ் c டைம்ஸ் இப்போ அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு 4/3 minus 2 plus 1. ஓகே, மைனஸ் லோயர் லிமிட் சம் பண்ணும்போது 4/3 டைம்ஸ் 1/8 ஏன்னா x = 1/2 போட வரும். அப்புறம் 1/2 பண்ணால் 1/4 therefore 1/2 வரும் ப்ளஸ் 1/2. ஓகே, this is equal to 1. இப்போ இந்த 1/2 கேன்சல் ஆயிடுது. இப்போ இந்த 1/8 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்க c into இதை பார்த்தீங்கன்னாக்கா இது 4/3 minus 1 ஏன்னா இந்த 2 + 1 -1 ஆகிடும்
இந்த மைனஸ் உள்ள போனால் 4 இந்த 4 கேன்சல் ஒரு 4 கேன்சல் ஆச்சுன்னா 1/6 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 1/8. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணினாக்கா 1/3. therefore c into 1/3 minus 1/6 equal to இது வந்து 7/8. ஸோ அகைன் இந்த 1/6 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா c/3 equal to 7/8 minus 1 plus 1/6. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம். இதை சிம்பிளை பண்ணினாக்கா எல்சிஎம் ஜிசிடி வந்து 2 போச்சுனாக்கா 824, 3 721, 6 4, 25/24. இதுதான் வந்து c/3. சியோட வேல்யூ தான் வேணும். therefore 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 into 25/24. இது வந்து 824 ஆச்சுன்னா therefore 25/8. 25 சியோட வேல்யூ வந்து 25/8. 25 வேல்யூ என்னவோ அதான் கொடுத்துருக்கேன். therefore 5.2. ஏன்னாக்கா ஓகே, நான் அதை மிஸ்டேக் பண்ணுறேன்னா. ஸோ இதுதான் ஐடியா. ஓகே, நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் அந்த இன்டெகிரல் வேல்யூ 1ன்னு வச்சுட்டு நீங்கள் இந்த 2 இன்டெகிரலை சிம்ப்ளிஃபை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சி வேல்யூ அது ஈக்குவல் டு 1ன்னு வச்சுட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகே, தட் இஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 84th கொஸ்டின் என்ன சொல்லுன்னா let c not equal to set of all sequences converges to 0. ஸோ எதெல்லாம் 0 கன்வெர்ஜ் ஆகும் அந்த சீக்வன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் சி நாட்டு. இந்த எம்ன்றது யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸை சம் பண்ணி 0 வரும் அந்த மாதிரி சீக்வன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறது தான் சி நாட். அந்த வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் சி நாட் பை எம் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக என்னன்னா டைமென்ஷன் வந்து 1. ஏன்னாக்கா அகைன் நீங்கள் ரேங்க் அனலிட்டிக் ஏற்றது தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ சி நாட்ன்றது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் such that அந்த சீக்வன்ஸ் வந்து 0 கன்வெர்ஜ் ஆகும். இந்த எம்ன்றது யாருனாக்கா சப்செட் ஆஃப் சி நாட் தான். செட் ஆஃப் சி சீக்வன்ஸ் இன் சி நாட். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 10 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ண 0 வரும் அந்த மாதிரி சீக்வன்ஸை மட்டும் தான் கலெக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து எம். இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா இந்த டைமென்ஷன் ஆஃப் இதோட டைமென்ஷன் என்ன அதான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம சி நாட்லேருந்து நாம் ஆருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆகும். ஓகே, மேபி கால் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். இருக்கு எல்லாமே சீக்வன்ஸா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்என்ன்றது எப்படி டிபெண்ட் பண்ணுறோம்னாக்கா ஜஸ்ட்டு அந்த சமேஷன் 10 டேர்ம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறதான். சமேஷன் i = 1 to 10. மீதி டேர்ம்ஸை பற்றி கவலைப்படுறது. எக்ஸ்என் கோஸ் டு இது கிளியராக வந்து ஐசோமர். இது வந்து நீங்கள் இது சொல்லிடலாம். என்ன சொல்லலாம், இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சீக்வன்ஸ் வந்து கோஆர்டினேட் சீக்வன்ஸ் மல்டிப்ளிகேஷன், கோஆர்டினேட்ஸ் அடிஷன். ஸோ கிளியர்லி யூ கேன் செக் எஃப் ஆஃப் எக்ஸ்என் ப்ளஸ் ஒய்என் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்என் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்என். இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். therefore எஃப் ஆஃப் ஆல்ஃபா டைம்ஸ் எக்ஸ்என் வந்து என்னன்னாக்கா ஆல்ஃபா டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ therefore ஈஸியாக ப்ரூவ் பண்ணினா therefore எஃப் இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். therefore இதனுடைய கர்னல் யாருன்னா தான் எம். ஸோ எம்ன்றது யாருனாக்கா கர்னல் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். therefore c நாட் பை எம் பை இது ஆன் 2ஆகவும் இருக்கும். therefore this is isomorphic to r. இதோட டைமென்ஷன் வந்து என்னது 1. ஏன்னா ஆரோட டைமென்ஷன் வந்து 1. therefore டைமென்ஷன் வந்து 1. you can write either 0.9 to 1.1 இதுக்குள்ள எது வேணா இருக்கணும். ஆனால் எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 1.0. இது லாஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ லெட் v equal u equal to x cube plus ax square plus bxy square 2y cube be the harmonic function and v is harmonic conjugate. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒன்ஸ் u கொடுத்துட்டா v எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அந்த சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா v of 0,0 வந்து 1 கொடுத்துட்டாங்க. then what is the value of modulus of a plus b plus v of 1,1 is equal to. ஓகே, ஆக்சுவலாக வேல்யூ வந்து 10 வரும். நீங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி யூ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வியை பொறுத்து வியை கண்டுபிடிக்கும். அவ்வளோதான். ஒன்ஸ் வியை கண்டுபிடிங்க, வி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் வரும் கண்டிப்பாக. அதில் 0 சப்ஸ்டிட் பண்ணீங்க, x = 0 y = 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா = 1 பண்ணிங்கன்னா ஒரு ரிலேஷன் வரும். இப்போ இதை நீங்கள் அப்புறம் x = 1 y = 1 போட்டிங்கன்னா அது கூட 2 பக்கம் ஏபி ஆட் பண்ணி மாடுலஸ் எடுத்துன்னா உங்களுக்கு வேல்யூ இருக்கும்.
அது 10 தான், பட் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.